அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். யார் என்ன சொன்னாலும் விஜயோடைய ஆதரவு சீமானுக்கு தான் அப்படின்னு விஜயோடைய தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இது குறித்து முழு வீடியோவில் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே தமிழ்நாட்டில் கேட்கக்கூடிய முதல் கேள்வியே என்ன அப்படின்னா, விஜயும் சீமானும் கூட்டணி கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக இருந்தே தமிழ் தேசிய அரசியலை முன் வச்சு நிறைய படங்கள்ல பேசினதும், அதற்கு பிறகு சீமான் வைக்கக்கூடிய முழக்கத்திற்கு ஏற்ற மாதிரி அவரும் பெரியார், அம்பேத்கர் இது போன்ற சிலைகளுக்கு மாலையிடுறதும், இந்த மாதிரி தமிழ் தேசியவாதிகளை கவரும் மன்னம் தான் பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் கொள்கைகள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அரசியலுக்கு வந்த பின்னர் கூட பாத்தீங்கன்னா திராவிடம் அப்படின்ற சொல் எதுவுமே இல்லாம தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சதும், தமிழ் சார்ந்த நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறதும் அப்படின்னு கிட்டத்தட்ட சீமான் முன் வச்ச அரசியல் தான் பாத்தீங்கன்னா அவரும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனாலேயே தமிழ் மக்கள் அதிக அளவில் கேட்கக்கூடிய கேள்வியே விஜயும் சீமானும் கூட்டணி கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதா தான் இருந்துட்டு இருக்கு. இதற்கு பதிலளிக்கும் வண்ணம் தற்போது விஜயுடைய தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில பேசிட்டு இருக்கும்போது, யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயோடைய ஆதரவு சீமானுக்காக தான் இருக்கும் அப்படின்னும், இருவரும் கூட்டணி கட்சி ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, ஏன்னா விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே சீமானுடைய நிறைய பேச்சுக்களை கேட்டு நானே பார்த்திருக்கேன் அப்படின்னும், அவருக்கு சின்ன வயசுல இருந்தே தமிழ் மேல அதிக அளவுல பற்று இருக்கு. இதனாலேயே சீமான ஒரு தலைவனாகவும் அண்ணனாகவும் நிறைய வீடியோக்களை ஒரு தொடர்ச்சியாக பார்க்கறத நான் கண் கூட பார்த்திருக்கேன். இதை வச்சு பார்க்கும்போது விஜயோடைய ஆதரவு அப்படின்றது சீமானுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகப்படியாக இருக்கு அப்படின்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் பாத்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு ஆதரவு அளிக்கும் வண்ணமும் விஜயோடைய அரசியல் கொள்கைகள் குறித்தும் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இந்த ஒரு காணொலி பாத்தீங்கன்னா நாளை இல்லது நாளை மறுநாள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அரசியலுக்கு விஜய் வருவாரா அப்படின்னு கேட்ட காலம் போய் இப்ப யாரோட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற கேள்விதான் அதிக அளவில் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கும்போது சீமான் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் முதல்ல ஒரு பொதுக்கூட்டம் போடட்டும், அவருடைய அரசியல் கொள்கைகளை முன்வைக்கட்டும், அதற்கு பிறகுதான் கூட்டணி குறித்து பேச முடியும். எது எப்படியாக இருந்தாலும் கூட்டணி இல்லாம நாங்க இவ்வளவு காலம் அரசியல் பண்ணதற்கு முதல் முக்கிய காரணமே எல்லா கட்சிகளையும் விமர்சிச்சுட்டு நாங்களே போயிட்டு அந்த கட்சியோட கூட்டணி வச்சா மக்களுக்கு எங்க மேல உள்ள அபிப்பிராயமே போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் கூட்டணி குறித்தே பேசாம இருந்தேன் அப்படின்னும், விஜய் போன்ற புதிய சிந்தனை உள்ளவங்க அரசியலுக்கு வந்து அவங்க வைக்கக்கூடிய கொள்கைகள் நமக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா கூட்டணி வைக்கிறதுல எந்தவித தவறும் இல்லை அப்படின்னு தான் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு. தற்போது விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றத ஏப்ரல்ல வரப்போற பொதுக்கூட்டத்துல தான் தெரிய வரும் அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.